மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆரம்பத்துல இருந்து இதை தான் சொல்றோம், கருத்தால எதிர்கொள்ளுங்க, அவங்க ஆக்கப்பூர்வமா சொல்லட்டும், விமர்சனம் சொல்லட்டும். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, கொஞ்சம் கூட சபை மரபு இல்லாம சபாநாயகர் இருக்கும்போது இங்க நடக்கக்கூடிய காட்சிகள் எல்லாருக்கும் தெரியும். இந்த பக்கம்லாம் அமைதியா தான் இவங்க சொல்லாத கருத்தா விமர்சனத்துக்குலாம் பதில் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். ஆனா இது ஒரு செட்டப். பின்னாடி இருக்கிறவங்க ஏங்கிறது அதுங்கிறது அவன் இவன் அடிக்க வருது. உடனே இவரு ஏஞ்சி கட்டுப்பாடு எங்களுக்கு சொல்லி தராங்களாம். கொஞ்சம் திரும்பி அவரை சொல்லிக் கொடுக்க சொல்லுங்க. நான் மீண்டும் இதே தான் சொல்லிக்கிறேன். இது வெற்றி தலைவர் அரசு. இந்த மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற அரசு கிடையாது. நாகரிகமா பேசணும். சபாநாயகர் உட்கார்ந்து இருக்கிறாரு. எவ்வளவு பேர் எழுந்து நின்று கத்துறாங்க. அவங்கள விட வயசுல பெரியவங்க. இப்போ நான் பேசும்போது அதான் பண்ணி என்ன செய்கை, இது கையில செய்கை பண்றது, எழுந்து நின்னாலே அங்க இருந்து கமெண்ட் பாஸ் பண்றது, மைக்கு வாங்கி ஆக்கப்பூர்வமா பேசுங்க. ஆனா உண்மைக்கு புறம்பா அவர் என்ன சொல்றாரு, மூத்த உறுப்பினர் என்ன சொல்றாரு, நாங்க கட்டுப்பாடு இல்லாம பேசுறோமா, நாங்க பொதுவா பேசுறோமா, முதல்ல நாகரிகமா எப்படி பேசணும்னு அவருடைய உறுப்பினர்களுக்கு சொல்லி தரணும்னு உங்க சொல்லிக்கிறோம். ஒண்ணு இந்த விவாதம். ரெண்டாவது எங்கேயாவது இதுக்கு முன்னாடி சட்டமன்றத்துல இத்தனை இழிவாக வா போ வாடா போடா அவனே எல்லாம் பேசுறது ஏன் அனுமதிக்கிறீங்க? மைக்ல பேசினாதான் பேச்சா? மைக்ல அவ்வளவு கமெண்ட்ஸ் பேசும்போது இது எல்லாம் ரத்தம். வெற்றி தலைவரினுடைய தலைமையில புதிய தலைமுறை அரசியல் வந்துருக்கு. நல்ல பாடங்களை சொல்லிக் கொடுங்க, எப்படி நல்லா பேசணும்னு சொல்லிக் கொடுங்க. அதை விட்டுட்டு வம்புக்கு இழுப்பதே அவங்கதான். ஒரு அமைச்சர் பேசுகிறார்னா ஆதாரம் கேக்குறீங்களா? இப்ப நான் பேசும்போது அங்க இருந்து 15 பேர் பேசிக்கிட்டே தான் இருக்கிறீங்க. ஒரு அமைச்சர் பேசும் ஆதாரம் கேக்குறீங்களா? சபாநாயகர் கிட்ட அவர் சப்மிட் பண்ணுவாரு. குறிப்பிட்டு பேரை சொன்னாரா, கட்சியை சொன்னாரா? எதுவுமே சொல்லல. ஒரு திரைப்பட காட்சியில சுனா பணம் இருந்து ஆட்ட திருநதை பத்தி கேட்டா அவரு பதறுவாரு, ஐயோன்ட்டு. அவர் யாரு பேருமே சொல்லல. சட்டத்துறை அமைச்சரோ பொதுப்பணித்துறை அமைச்சரோ மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சரோ யாருக்கும் சங்கடம் வரக்கூடாது, ஒரு ஆக்கப்பூர்வமா போன அனுசரிச்சு போகணும்னு ரொம்ப பொறுமையா எல்லாரும் அனுசரிச்சு போறோம். அதே மாதிரி அங்க இருக்க மூத்த உறுப்பினர் பின்னாடி இருக்கவங்களும் சொல்லுங்க, கொஞ்சம் நாகரிகமா பேசணும், இப்படி நடுக்கூடத்துக்கு வந்து பேசக்கூடாது. குறிப்பாக சபாநாயகர், வரலாற்று சிறப்பு மிக்க ஜனநாயகபூர்வமான சபாநாயகர் இருக்கிற பொழுது இப்படி நாகரிக பேசுவது கண்டிப்பாக ஏற்புடையது அல்ல என்பதை உங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு நான் வருத்தத்துடன் ஒரு கருத்தை வெளியிட விரும்புகிறேன். மிகுந்த ஜனநாயக உணர்வோடும் அன்போடும் சபை கண்ணியத்தை மீறாமல் அனைவருக்கும் வாய்ப்பளித்து இந்த சபையை இப்படித்தான் நடத்த வேண்டும் என்று மக்கள் விரும்புகின்றால் இந்த அளவுக்கு நடத்த வேண்டும் என்று விரும்பிதான் இறைவன் அருளால் நம்முடைய முதலமைச்சர் அளித்த இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்பினேன். அப்படித்தான் இதுகாரம் நடந்தது. ஆனால் கடந்த 2 நாட்களாக நான் பார்க்கிறேன், சில உறுப்பினர்கள், நான் முன்னிலையில் அமர்ந்திருக்கின்ற மூத்த உறுப்பினர் நான் குறிப்பிட மாட்டேன், பின்னாலே இருக்கின்றவர்கள் தங்கள் இருப்பை காட்டிக் கொள்வதற்காக இருபுறமும் மேலே ஏறி வந்து எல்லைகளை தாண்டி இருக்கைகளை தாண்டி வந்து தாவி குதிப்பதும் கையை நீட்டிக்கொண்டு ஓடி வருவதும் தகாத வார்த்தைகளாலே காதுகள் கேட்கக்கூடாது, இந்த அவையில் கேட்கக்கூடாத வார்த்தைகளை ஒருவருக்கொருவர் வார்த்தைகளை வீசிக்கொள்வதும் மிகுந்த மன வருத்தத்தை எனக்கு ஏற்படுத்தி, பார்க்கின்ற மக்களும் இதை பற்றி என்ன நினைப்பார்கள் என்ற கவலையும் எனக்கு இருக்கிறது. என்ற நேரடி ஒளிபரப்பு போய்கொண்டே இருக்கிறது. இதில் சாதாரணமாக மிக அமைதியாக இருந்த, நான் பெயர் சொல்ல விரும்பாத ஒரு உறுப்பினர் கூட, இன்றைக்கு பேரறிஞர் அண்ணாவின் பெயரை தாங்கி இருக்கிற அந்த உறுப்பினர் கூட இன்றைக்கு முதல் வார்த்தை அவர் வாயிலிருந்து வந்தது. நான் நினைத்தேன் இவர் கூட இப்படி பேசுவாரா நினைத்தேன். அப்புறம் இந்த பக்கம் பார்த்தால் அதே வார்த்தையில் திருப்பி வார்த்தை வருகிறது. முன்னாலே வராதீர்கள் என்று சொன்ன பிறகு நம்முடைய உறுப்பினர் ஆஸ்டின் அவர்கள் இருக்கை விட்டு எழுந்து வந்து இன்னும் அந்த எல்லையை தாண்டுவாரோ என்ற கவலையில் நான் ஆழ்ந்து கொண்டிருக்கிற அளவுக்கு வருகிறார். நான் எதை சாதிக்கப் போகிறோம், இது எதை நோக்கி இது போய்கொண்டிருக்குது, எண்ணத்தையும் உங்களுக்குள்ளே நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இது முறை அல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் யாரையும் இந்த அவையை விட்டு இந்த பேரவைத் தலைவர் அனுப்பினார் என்கின்ற அந்த வருத்தத்திற்குரிய செய்கைக்கு நான் ஆட்பட்டு விடக்கூடாதே என்று கவலையில் சொல்கிறேன். யாரையும் வெளியேற்றுவது என்னுடைய நோக்கம் அல்ல. அப்படி வெளியேற்றப்படுவதை நியாயப்படுத்தி பேச வேண்டிய நிலைமை எனக்கு உருவாக்கக்கூடாது என்று தான் நினைக்கிறேன். ஆனால் இந்த சபையினுடைய மாண்பும் பார்த்து கொண்டிருக்கிற மக்களும் மற்ற சக உறுப்பினர்கள் நம்மை பற்றி என்ன நினைப்பார்கள், இதையும் கட்டுப்பாடு இல்லாமல் போக அனுமதித்தால் அப்புறம் இந்த அவையை யார் தான் கட்டுப்படுத்துவது என்ற கவலை எனக்கு வந்திருக்கிறது. நான் மீண்டும் சொல்கிறேன்,
இந்த அவை மரபையும் கண்ணியத்தையும் கௌரவத்தையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ஆளுங்கட்சிக்கு இருக்கிறது, எதிர்க்கட்சிக்கு இருக்கிறது.